நேத்து ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த படங்கள் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா தாய் கிழவி பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. இது இல்லாம இந்த வாரம் வந்த தமிழ் படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். துரந்தர் 2 சொல்லவே தேவையில்லங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல உலகம் முழுக்கவே பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா யுஎஸ்ஏல இங்க இந்தியால 18ஆம் தேதி பிரீமியர் ஷோக்கு வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, நிழல்கள் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கார்த்திக் ஃபார் யூ, மிஸ்டர் மணிவண்ணன், குர்ஷித்துர் ரஹ்மான், கண்ணன் கண்ணன், முகமது ரிகாஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஸ்கிரீம் 7 அப்படிங்கிற ஹாலிவுட் படம். இதுவரையும் டோட்டலா இந்த படம் இந்தியால 2,88,00,000, உலகம் முழுக்க $149.5 மில்லியன், 1300 கோடிக்கு மேல இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. பட்ஜெட் $45 மில்லியன். ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் இந்தியால 1,25,00,000, டோட்டலா இந்தியால 3,37,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $88 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 810 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. $150 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் ஷாஹித் கபூர் அவர்களோட படம். டே 24 இந்தியால 68,00,000, உலகம் முழுக்க 74,00,000, 108 கோடியே 31,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். 100 கோடி பட்ஜெட். விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 40,00,000, உலகம் முழுக்க 45,00,000, 15 கோடியே 56,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். 10 கோடி பட்ஜெட். மிருத்யுஞ்சய் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். டே 3 ஆந்திரா தெலுங்கானால 98,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 47,00,000, 3 கோடியே 6,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 4 கோடியே 11,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் இந்த வீக்கெண்ட், ஓப்பனிங் வீக்கெண்ட் எடுத்திருக்கு. சம்பவம் அதாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாள படம். டே 3 கேரளால 75,00,000, உலகம் முழுக்க 86,00,000, 1 கோடியே 59,00,000 கேரளாலையும், 1 கோடியே 84,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். அப்புறம் இந்த வாரம் வந்த சில தமிழ் படங்கள். அதுல 99/66 அப்படிங்கிற படம். டே 3 தமிழ்நாட்டுல 3,00,000, டோட்டலா 6,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2 கோடி பட்ஜெட். ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற படம் தமிழ்நாட்டுல நேத்து 3வது நாள் 3,00,000, டோட்டலா இந்த படம் 9,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். முஸ்தபா முஸ்தபா அப்படின்னு சதீஷ் அவர்களோட படம். டே 3 தமிழ்நாட்டுல 12,00,000, இந்தியால 13,00,000, 35,00,000 தமிழ்நாட்டிலையும், 38,00,000 இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படம். டே 3 தமிழ்நாட்டுல 15,00,000, இந்தியால 16,00,000, 42,00,000 தமிழ்நாட்டிலையும், 45,00,000 இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். விமல் அவர்களோட வடம் அப்படிங்கிற படம். டே 3 தமிழ்நாட்டுல 32,00,000, இந்தியால 35,00,000, 82,00,000 தமிழ்நாட்டிலையும், 91,00,000 இந்த படம் இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 6 கோடியே 50,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் எல்லா தமிழ் படங்களுமே, இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. தாய் கிழவி, துரந்தர் 2, இது இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம சர்ப்ரைஸா பார்க்க போறோம். அது என்னங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல்ல மெம்பர் ஆகணும் அப்படின்னா கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்க அதுல மெம்பர் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த தாய் கிழவி வசூலை பார்க்கலாம். ஸோ நேத்து தாய் கிழவி எப்படிப்பட்ட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10வது நாள் தமிழ்நாட்டில் 4,95,00,000, கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 38,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15,00,000, ஓவர்சீஸ்ல 29,00,000, உலகம் முழுக்க 5,77,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 37,30,00,000 தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 2,97,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,05,00,000, ஓவர்சீஸ்ல 8,39,00,000, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 50 கோடியே நெருங்கி வந்திருக்கு. 49,79,00,000. படத்தோட பட்ஜெட் 10 கோடி. அதாவது பராசக்திக்கு அடுத்தது அதிக வசூல்ல 2வது இடத்துல இருக்கு இந்த 2026ல. ஆல்ரெடி தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ் எல்லா படத்தோட கலெக்ஷனையும் பிரேக் பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய வெற்றி படம். அதாவது இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி இதுவரையும் அப்படின்னா இப்போதைக்கு தாய் கிழவி தான். வித் லவ், தலைவர் தம்பி தலைமையில், தாய் கிழவி, இந்த 3 படங்களையும் கம்பேர் பண்ணும்போது தாய் கிழவி தான் பெரிய அளவுல மார்ஜின் எடுத்திருக்கு, பெரிய அளவுல ப்ராஃபிட் எடுத்திருக்கு, பெரிய அளவுல ரெக்கவரி பர்சன்டேஜ் எடுக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு?
இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் சொல்லி இந்த படத்தை இதுக்காக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் துரந்தர் 2 சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு ஓவர்சீஸ்ல, முக்கியமா யூஎஸ்ஏல பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ பிரீமியர்ல இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்காக $644K கிட்டத்தட்ட 5,95,00,000. யுஎஸ்ஏல டே 1 பாத்தீங்க அப்படின்னா $275K 2,54,00,000. ஸோ பிரீமியர் பிளஸ் டே 1 சேர்த்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $919K, அதாவது 1 மில்லியனை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. 8,49,00,000. இது இல்லாம மற்ற நாடுகள்லாம் $100K கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து ஒரு 92,00,000. டோட்டலா $1.019 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிடுச்சு. 9,41,00,000. இப்ப நான் சொன்னது பிரீமியர் பிளஸ் டே 1க்காக மட்டும். ஏன்னா இதை தான் நம்ம வந்து டே 1 ஓப்பனிங் டே கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷன். இப்போ ஓப்பனிங் வீக்கெண்ட்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரீமியர் பிளஸ் டே 1 யூஎஸ்ஏல $919K, 8,49,00,000. டே 2ல பாத்தீங்க அப்படின்னா $325K, 3 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டே 3 $355K, 3,27,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக $125K கலெக்ட் பண்ணிருக்கு. 1,15,00,000. ஸோ டோட்டலா ஓப்பனிங் வீக்கெண்ட்ல ஓவர்சீஸ்ல மட்டுமே 1.72 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 15,91,00,000 இந்தியன் கரன்சிக்கு வருது. ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அதுக்கு கிட்டத்தட்ட 8 நாளைக்கு 9 நாளைக்கு முன்னாடியே எப்படிப்பட்ட ஓப்பனிங் வந்திருக்கு பாருங்க, எப்படிப்பட்ட புக்கிங் நடந்திருக்குன்னு பாருங்க. துரந்தர் 2 இப்ப இங்க இந்தியாவில எப்படி வந்து அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதுவும் 18ஆம் தேதி அந்த பிரீமியர் ஷோக்காக, ஈவினிங் ஷோக்காக தமிழ்நாட்டில் 68,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,29,00,000, கர்நாடகாவில் 2,24,00,000, கேரளால 39,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11,49,00,000, ஓவர்சீஸ்ல ஓப்பனிங் வீக்கெண்ட்ல 15,91,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா ஓவர்சீஸோட ஓப்பனிங் வீக்கெண்டோட அட்வான்ஸ் புக்கிங்கும் 18ஆம் தேதி இந்தியாவோட அட்வான்ஸ் புக்கிங்கும் சேர்த்து 32 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே பெரிய ஓப்பனிங் வரப்போது. எனக்கு தெரிஞ்சு இது அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே 100 crore தாண்டி போறதுக்கு பாசிபிள் இருக்கு. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய படங்களோட ஓப்பனிங் டே கலெக்ஷனை முறியடிக்கும் நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. வழக்கமா பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோல நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேச மாட்டோம். ஆனா இன்னைக்கு பேச போறோம் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரோட. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நேத்து நடந்த T20 ஃபைனல் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து, அந்த மேட்சை வந்து தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,50,000 டிக்கெட்ஸ் கிட்ட வித்திருக்கு. எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,53,00,000. அதாவது ஒரு கிரிக்கெட்டை வந்து தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்றது, லைவா வந்து தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் நடந்தது. ஆனா நேத்து வந்து ஃபைனல்ல வந்து ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ்ல வந்து அதை பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இதை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலயுமே பண்ணியிருக்காங்க. முக்கியமா மகாராஷ்டிரால இது ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 4,53,00,000 கிரிக்கெட்டோட லைவா ஸ்கிரீனிங் பண்ணதுல மட்டும். ஒருவேளை நீங்க வேற ஸ்டேட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி தியேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கு வந்து 19 இயர்ஸ் ஆஃப் முனி ராகவா லாரன்ஸ் அவர்களோட இயக்கத்துல ராகவா லாரன்ஸ், அப்புறம் வந்து ராஜ்கிரண், வேதிகா இவங்கெல்லாம் நடிச்சு ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரா அமைஞ்சது. ஒரு பெரிய வெற்றி ட்ரெண்ட் செட்டரா அமைஞ்சது. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாங்க இந்த ட்ரெண்டுகளை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 12,75,00,000, உலகம் முழுக்க 13,50,00,000, 4 கோடி பட்ஜெட், 6 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.